உடல் நலம் சரியாகி இன்னைக்கு தான் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். இந்த தேர்தல் மிகவும் குரூஷியலான தேர்தல். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா முன்னேற்ற கழகம் அதன் வேட்பாளராக சகோதரர் திரு தேர்போகி பாண்டி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 24 பெற்ற வாக்குகள் அது குறைய போவதில்லை. ஆளுகின்ற காரணத்தினால் இருக்கின்ற எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சி அது யாருக்கு இருக்கு? டிஎம்கேக்கு இருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கின்ற ஓட்டுக்கள் யாருமே பாருங்க 10 நாளாக விவாதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது இன்ன கட்சி வாக்கு இன்ன கட்சிக்கு போகலாம், எங்கேயாவது விவாதம் வருதா? ஏன் வரல? ஊடகங்கள் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. ஊடக நண்பர்கள், ஊடகங்கள் நேர்மையற்று போய் இருக்கின்ற காரணத்தால் அவங்களால பேச முடியாது. இன்றைக்கி நியூஸ் 18 விவாதம் மத்தியானம் பார்த்தேன். அவங்களால ஒரு பாயிண்ட் சொல்ல முடிஞ்சதா? தமிழ்நாடு பாதிக்கும். ஆகவே எந்த விதத்திலும் தமிழகம் பாதிக்காது. அதனால் இன்றைக்கி முதல்ல நண்பர் பாண்டி அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கணும்னு அவர் வாழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு irrelevant தமிழகத்தில் பிரேமலதா என்ன பேசுகிறாங்கன்னாக்க, தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடந்திருக்கு, அதேமாதிரி போதை அந்த பொருட்கள் அதிகமான புழக்கம் இருக்குன்னு முதலமைச்சர் வச்சு பேசிட்டு அதை தவிர்த்து வேறு எந்த தவறு நடக்கலைன்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். நான் சொல்கிறேன், 1700 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறத விட ஒரு மானக்கேடு வேறு தேவையா? அதை தவிர வேறு இல்லைன்னு ஒரு பெண்மணி பேசலாமா? 1700 பெண்கள், பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னா என்ன விலை கிலோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. அதை முதலமைச்சரை வச்சுக்கினே இந்த அம்மா பேசினது வரவேற்கத்தக்கது. ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் பிரேமலதா.